வணக்கம். கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய் பணத்துக்கு ஆசைப்பட்டு தன்னுடைய சொந்த தகப்பனைய கொலை பண்ணியிருக்கிறாங்க 2 மகன்கள். எப்படி கொலை பண்ணியிருக்காங்கன்னா, கத்தி வச்சு குத்தி, அருவாளை வச்சு வெட்டி அப்படி கொலை பண்ணல. ஆளை வச்சு அடிச்சு அப்படியும் கொலை பண்ணல. எப்படி கொலை பண்ணியிருக்காங்கன்னா, பாம்பை வச்சு கடிக்க வச்சு கொலை பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் கட்டுவிரியன் பாம்பு, கடுமையான விஷம் கொண்ட கட்டுவிரியன் பாம்பை வச்சு கடிக்க வச்சு கொலை பண்ணியிருக்கிறாங்க. இவர் யாரு அப்படின்னா கணேசன். அவர் அந்த அந்த இறந்து போனார் இல்லையா, அவர் பெயர் கணேசன். இவர் கொதட்டூர்பேட்டை லோக்கல் அந்த ஏரியாவில் உள்ள ஸ்கூல்ல அரசு பெண்கள் உயர்நிலை பள்ளியில லேப் அசிஸ்டண்டாக அவர் வேலை பார்த்துட்டு வரதா சொல்லப்படுது. அங்க அவரு அவருடைய குடும்பத்துல கிட்டத்தட்ட 11 இன்சூரன்ஸ் அவர் போட்டிருக்கிறாராம். சரியா, 11 இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க. அந்த 11 இன்சூரன்ஸ்ல 4 இன்சூரன்ஸ் இவருடைய பேர்ல இருக்கதாட்டு சொல்றாங்க. இந்த 4 இன்சூரன்ஸுமே கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய் மதிப்பு வருது அப்படின்னு சொல்றாங்க. இந்த பணத்துக்கு ஆசைப்பட்டும் இவர் இறந்து போனா நமக்கு கவர்மெண்ட் வேலையும் கிடைச்சிரும் அப்படின்னு ஆசைப்பட்டு இந்த 2 பசங்க தன்னுடைய தகப்பனை கொண்டு இருக்கிறாங்க. இந்த சம்பவத்துக்கு பிறகு இந்த கேஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகுது, லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகுது. அவங்க 194 செக்ஷன்ல கேஸ் ஃபைல் பண்றாங்க. ஃபைல் பண்ணி விசாரணை நடந்துட்டு இருக்குது. இதற்கு இடையில அவங்க பசங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இன்சூரன்ஸ் கம்பெனில போயிட்டு கொஞ்சம் அழுத்தம் கொடுத்துருக்காங்க. இன்சூரன்ஸ் பணம் எப்போ கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அழுத்தம் கொடுத்தோன்னே இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்களுக்கு லேசா சந்தேகம் வந்த உடனே அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, மரியாதைக்குரிய ஐஜி திருவாசகம் அவர்கள்ட்ட ஒரு இதை பத்தி அவங்க பேசியிருக்கிறாங்க. கம்ப்ளைண்ட் மாதிரி அவங்க கொடுக்கல. இந்த மாதிரி இருக்கு சார், இந்த மாதிரி கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய் அவரு பேர்ல இருக்குது. ஆனா அவர் இந்த மாதிரி சாதாரண ஒரு லேப் அசிஸ்டன்ட் தான். அவர் பேர்ல 3 கோடி ரூபாய் இருக்குது. இவங்க இப்போ ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் என்னன்னு பாருங்க சார் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அது பெரிய இன்சூரன்ஸ் கம்பெனின்னு நினைக்கிறேன். இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து இப்படி சொன்னதுக்கு பிறகு மரியாதைக்குரிய திருவாசகம் சார், ஐஜி சார் அவங்க அவங்களுக்கு கீழே உள்ள டீம்ல அவங்க பேசியிருக்கிறாங்க. பேசுனதன் அடிப்படையில இந்த கேஸை எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி அந்த டீம்ல டிஎஸ்பி மரியாதைக்குரிய திருமதி ஜெயஸ்ரீ அம்மா மேடம் அவர்களும், இன்ஸ்பெக்டர் மரியாதைக்குரிய கஸ்தூரி மேடம் அவர்கள், அப்புறம் இன்னொரு இன்ஸ்பெக்டர் மரியாதைக்குரிய தங்கத்துறை, அவர் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் கொதட்டூர்பேட்டை. சரியா, அப்புறம் எஸ்ஐ மாரிமுத்து, எஸ்ஐ முரளி, மேற்கொண்டு ஒரு 4 கான்ஸ்டபிள், இவங்க தலைமையில ஒரு டீம் ஃபார்ம் பண்றாங்க. டீம் ஃபார்ம் பண்ணி அவங்க விசாரணை நடத்துறாங்க. என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு விசாரணை நடத்துறாங்க. இதற்கு பிறகுதான் ஆச்சரியப்படக்கூடிய சம்பவம் நடந்திருக்குது. இந்த விசாரணைக்கு பிறகு ஒரு 6 பேரை காவல்துறையில இருந்து கைது பண்றாங்க. அதுல 2 பேர் ஒரு கணேசன் அவர்களுடைய பையன். அவங்க பையன் பேரு மோகன்ராஜ், அப்புறம் ஹரிகரன். மீதி உள்ள 4 பேர் பாலாஜி, பிரசாந்த், நவீன்குமார், தினகரன். இந்த 4 பேர்ல 2 பேர் பாம்பை பத்தி ரொம்ப விவரம் தெரிஞ்சவங்க, அந்த பாம்புடைய குணங்களை பற்றி தெரிஞ்சவங்க. இந்த மீதி அந்த 4 பேர்ல 2 பேர். சரியா, அப்ப விசாரணை பண்ணும்போது அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஆமா, இது இயற்கையான மரணம் கிடையாது, இன்சூரன்ஸ் பணத்துக்காக தான் நாங்க இந்த வேலை செய்தோம் அப்படின்னு அவங்க ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்குறாங்க. சரிடா, எப்படிடா செஞ்சீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்கும் போதுதான் அப்படின்னா, இந்த சம்பவம், அதாவது இப்போ கட்டுவிரியன் பாம்பு வச்சு கடிக்க வச்சு இறந்து போனார் இல்லையா, இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடியே அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, நல்ல பாம்பை வச்சு கடிக்க வச்சு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. சரியா, நல்ல பாம்பை வச்சு கடிக்க வச்சு ட்ரை பண்ணியிருக்கும் போது அதுல அவரு கணேசன் அவர்கள் தப்பிச்சுக்கிட்டார் சிறிய காயத்தோட. பெருசாட்டு பாதிப்பு இல்லை, அதனால அவரு தப்பிச்சுக்கிட்டார். தப்பிச்ச உடனே இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, மார்ட்டி எஸ்கேப் ஆயிட்ட, என்ன பண்றது, அதாவது இன்சூரன்ஸ் பணம் கிடைக்கும்னா இயற்கையா இருக்கணும் இல்லையா, மரணம், அப்பதானே பணம் கிடைக்கும். அப்போ பாம்பு நல்ல பாம்பு வச்சு கடிக்க வச்சு தப்பிச்சிட்டாரு, என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இவங்க இந்த பாம்பு அதுக்குள்ள சம்பந்தப்பட்டவங்களை போய் பார்த்துருக்குறாங்க. பார்த்து எடுத்து அதுக்கு உண்டான பணங்களை செலவு பண்ணி அதுல கூட்டு வந்தது அந்த 4 பேர், பாலாஜி, பிரசாந்த், நவீன்குமார், தினகரன். இவங்க 4 பேர்ட்டையும் கன்சல்ட் பண்ணி என்ன பாம்பை வச்சு கடிக்க வச்சா, எந்த இடத்துல கடிக்க வச்சா, எவ்வளவு நேரத்துல உயிர் போகும் அப்படிங்கிறத நல்ல தெளிவாட்டு அவங்க அனலைஸ் பண்ணி ஆளை கூட்டு அவரு அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு அவர் கட்டில படுத்திருந்திருக்கிறாரு. அப்போ படுத்திருந்துக்கும் போது என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு ஆள் வீட்டுக்குள்ள இருந்திருக்கிறாரு, மீதி வேறு 2-3 பேர் வெளியே இருந்து பார்த்துருக்குறாங்க, ஆள் வருதுன்னு பார்த்துட்டு இருந்திருப்பாங்க போல இருக்கு. அப்புறம் அந்த பாம்பு சம்பந்தப்பட்ட பேர் இருக்காங்களா, அதுல ஒரு ஆள் என்ன பண்ணிருக்காங்கன்னா,
கரெக்டா அவர் படுத்துட்டு இருக்கும் போது இந்த கிட்டத்தட்ட 3 அடி நீளம் இருக்கும் போல இருக்கு அந்த கட்டுவரியின் பாம்பு. கருகருன்னு இருக்குது, நல்லா கருகருன்னு மேல வர வரைய போட்டிருக்குது, கட்டுவரியின் பாம்புன்னு சொல்றாங்க. 3 அடி நீளம் இருக்குமா அந்த பாம்பு. அந்த பாம்பு கடுமையான விஷம் கொண்ட பாம்புன்னு சொல்றாங்க. என்ன பண்ணிருக்காங்கன்னா கழுத்துல கடிக்க வச்சிருக்காங்க. கரெக்டா பாம்பு வந்து கழுத்துல கடிக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. கழுத்துல கடிச்ச உடனே அவரு வந்து உயிருக்கு போராடி இருக்கிறாரு. உயிருக்கு போராடின சமயத்திலே வந்து இவங்க என்ன பண்ணிருக்காங்க, யாருக்குமே பிளான் பண்ணி தானே பண்ணிருக்கிறாங்க. இவ்வளவு நேரம் இருக்கணும், பாம்பு கடிச்சு இந்த பாம்பு கடிச்சு இவ்வளவு நேரம் இருந்தாதான் அவர் சாவாரு, அதுக்கு முன்னாடி ஆஸ்பத்திரி கொண்டு போனா பிழைக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா டிலே பண்ணிருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறதுக்கு வந்து நேரத்தை கடத்திட்டே இருந்திருக்கிறாங்க. நேரத்தை கடத்திட்டு இருந்தோடனே அந்த குறிப்பிட்ட நேரம் தாண்டின உடனே அவரு பிழைக்க மாட்டாருன்னு தெரிஞ்ச உடனே இவங்க நாடகத்தை போட்டு டிராமா பண்ணி அங்கிருந்து உடனே ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. கொண்டு போன இடத்துல வந்து அவர் வந்து இறந்து போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி அவரு ஹாஸ்பிட்டல்ல வந்து சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு பிறகு இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு ரிப்போர்ட் எடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்த அடிப்படையில் வந்து போலீஸ்காரங்க விசாரணை பண்ணியிருக்கிறாங்க. விசாரணை பண்ணினதுல இவங்க வந்து இவ்வளவு கூத்து பண்ணியிருக்கிறாங்க. பணத்துக்காக ஆசைப்பட்டு, இன்சூரன்ஸ் பணத்துக்கு ஆசைப்பட்டும் அரசு வேலை கிடைக்கும், அப்பா இறந்தாக்கி அந்த வேலையும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி ஆசைப்பட்டும் வந்து இவ்வளவு பெரிய சம்பவத்தை பண்ணியிருக்கிறாங்க திருத்தணியில. என்னெல்லாமோ நடக்குது. இதற்கு பிறகு வந்து அந்த 6 பேரையும் கைது பண்ணி இன்னும் மேலும் விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவர் எப்படி 3 கோடி ரூபாய்க்கு அவர் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அந்த இன்சூரன்ஸ் அவங்க அவங்க தரப்புல இருந்தும் இப்போ மேலும் நிறைய விசாரணை போயிட்டு இருக்குது. இதற்கு பிறகு எப்படி அவங்க வந்து அவங்களுக்கு எந்த மாதிரியான பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிறது வந்து அந்த விசாரணை முடியும் போதுதான் தெரியும். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.